அதுமா நம்ம போனது ரமா. ரமா இன்னைக்கு ஒரு அதிசயம் பார்த்தேளா? நம்ம எவ்வளோ போயிருப்போம். ஆனா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்றது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் டெஃபினட்டா. அந்த 1000 வெண்ணெய் சாத்து முறைக்கு நம்ம இன்னைக்கு போனது பெருமாளோட கைங்கரியம் பிளஸ் இவாளோட. அதாவது இது வந்து தை அமாவாசை புதன்கிழமை எல்லாமே திருவோணம் எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஆனா நிஜமா நம்ம பார்த்தது நம்மளோட அதான் 1008 வெண்ணெயை அந்த இதுல வச்சு பெருமாளுக்கு அம்சி பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு வந்து அதுல இன்னொன்னு திருமஞ்சனம் பார்த்தேன்னா யசோதைக்கும் ராதைக்கும் தான் அவர் காட்சி கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம இங்க பார்த்தது பெரிய நம்ம வந்து சொல்ல முடியல. இல்ல நம்ம யசோதை மாதிரி ராதை மாதிரி நான் உணர்ந்தேன் அங்க கிருஷ்ணரை பாக்குற போது எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. அது வந்து இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இன்னைக்கு இல்ல நமக்கு இது தெரியாது. அத வந்து எதேச்ச பெருமாள் எல்லாத்தையும் நல்லா நடத்தின்னு வர்றார். அதுதான் இங்க நம்ம இன்னைக்கு ஹைலைட்டு. அதே மாதிரி அடுத்த தடாக பெருமாள் இதுவும் நம்ம சொல்லணும். நாளைக்கு இருக்கு இவளோட ஹைலைட்டே நாளைக்கு தான். ஸோ அதை எல்லாரும் நம்ம உணர்ந்து, ஏன்னா மேல்கோட்டை நாங்க போற போது அவ்வளோ நல்லா இருந்தது. இதே மாதிரிதான் ஜெயம் கும்பல் எங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்துட்டா நைட்டு. அத்தனை லட்சம் பேரு அதுலயும் பெருமாள் எங்களை அப்படியே தேடி தேடி வந்தார். அது மாதிரி நாளைக்கு இந்த பெரும் பாக்கியம் நமக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இதை வந்து லைஃப்ல ஒரு வாட்டியாவது நம்ம பிறந்த மண்ணுக்கு வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு இதை வந்து அனுபவம் வரணும். நம்ம என்னதான் காசு பணம் இருந்தா கூட அந்த மனசு வரணும் நம்மளை பார்த்து. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அதாவது இந்த புண்ணிய பூமியில பிறந்துட்டு நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கு பகவான் ஆமா மஸ்ட். அதனால எல்லாரையும் கேட்டுக்கிறேன், லைஃப்ல எல்லாரும் ஒரு வாட்டி இந்த மாதிரி தலங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பூர்வ ஜென்ம பலன் நம்ம கர்மாவை கழிச்சு நல்ல விதத்துல மோட்சம் போறதுக்கு தான் நமக்கு நாராயணன் நமக்கு செயல் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லோரும் நம்ம அனுபவிக்கணும்னு என்னோட ஆசை. அந்த சான்ஸ் கொடுத்த அத்திகிரி யாத்திராவுக்கு ரொம்ப நன்றி, மனசார நன்றி சொல்றேன். தேங்க்யூ.